எவ்வளோ பெரிய கம்பெனியோட ப்ராடக்ட்டுக்கு எப்படி வால் மாட்டி விட்டுருக்கேன்னு பாருங்க. எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? நம்மக்கிட்ட இந்த மாதிரி சோனியோட மியூசிக் பிளேயர் இருக்குது. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சார்ஜ் போடுற அந்த பின்னு தான் எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. அது மூலமாக சார்ஜ் போடணும், டேட்டாவும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுக்கான அந்த சார்ஜிங் கேபிள் இல்லைன்னு யூஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம கையில் கிடச்சிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ளுக்குள்ளே பேட்டரி, மதர் போர்டு, டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. இது ஆன் ஆகுமான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்காக அந்த பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து ஒரு யூஎஸ்பி வேறு நான் சால்டரிங் பண்ணிட்டேன். அதை அப்படியே தூக்கி லேப்டாப்பில் மாட்டி விட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு. இது உள்ள பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், ஃபோட்டோ பார்த்துக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ரேடியோ கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் லேப்டாப்பில் சொருவிருந்தேன். அதுக்கப்புறம் கேபிள் உருவினதுக்கப்புறமும் இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா ஆன்லேயே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம யூஸ் வேறு மாட்டணும்ல, அப்போ உள்ளுக்குள்ள இருக்க பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் ஆகிருக்கு. அப்போது இந்த மியூசிக் பிளேயரில் பேட்டரி, மதர் போர்டு, டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, அந்த சார்ஜிங் பின்னு மட்டும் நம்மகிட்ட இல்லை. இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூஎஸ்பி வேறு வால் மாதிரி சால்டரிங் பண்ணி தொங்க விட்டுருக்கிறேன். மேபி உங்ககிட்ட இதுக்கான சார்ஜிங் வயர் இருக்குது, அந்த டிவைஸ் வேணுன்னா கூட எனக்கு டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க.